Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. Chai with Chitra, Social Talk. காங்கிரஸ் கட்சியில் கூட இப்போ அந்த குரல் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதிகாரத்தில் பங்கு கேட்பது. அதெல்லாம் சும்மா இவரும் திருமாவளவன் கற்றுக்கிறார் என்று இவரும் கற்றுக்கிறார்கள், அவ்வளோதானே தவிர அதிகாரத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய இடத்தை விட்டு தாண்டி பல மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். உன்னுடைய சமூகத்தினுடைய வாக்கு வங்கியினுடைய எண்ணிக்கை போதுமானதில்லை, பல பேருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும், வெளியே வர வேண்டும், வெளியே வந்து பொதுவானவற்றை பேச வேண்டும். நான் சொல்லுகிறேன், முதலமைச்சராக விடமாட்டார்கள் என்பது ஒரு பேச்சாக இருக்கிற மாயாவதி முதலமைச்சராகவில்லை, ஒரு முறைக்கு இருமுறையாகவில்லை. அங்கே கன்சிலால் இந்த கட்சியை அடிப்படையிலிருந்து வளர்த்தவரை முதலமைச்சராக ஆக்கவில்லை. யாரும் ஆகலாம். கொஞ்சம் போல் இருந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கிடையே பல பிராமணர்களை இவர்களுக்கு கீழே மந்திரியாக வைத்து கொண்டார். பிராமணனுக்கு கீழே தான் இருந்தது போக நம்முடைய மாயாவதி பிராமணர்களை மந்திரிகளாக வைத்து கொண்டார். அவர்களுடைய நம்ம நாட்டை விட அங்கே எண்ணிக்கை கூட, கங்கை ஓரம் அது, அதனாலே பிராமணர்களின் எண்ணிக்கை கூடுதல். அதனாலே அவர்களுடைய வாக்குகள் முழுமையாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு விழுந்தது. அதனாலே இவர்கள் எல்லோரும் முஸ்லீம், பிராமின்ஸ் அண்ட் ஹரிஜன்ஸ் 3 பேரும் சேர்ந்து கூட்டணி வைத்து மாயாவதி முதலமைச்சரானார். 2 முறை ஆனார். அவர் பிரதம மந்திரியாக வருவதற்கு கூட நினைத்தார். அது நடந்திருக்கும். ஆனால் உன்னுடைய ஆட்சி முறை அவ்வளோ சிறப்பாக இல்லையே, எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஒன்றுமில்லாமல் போய்விட்டாயே. இப்பொழுது மீண்டும் முலாயம் சிங் நிற்கிறார், மற்றவர்கள் நிற்கிறார், நீ காணாமல் போய்விட்டாயே. அதனால் என்னுடைய நடவடிக்கையை பொறுத்தது அது. ஆகவே என்னுடைய சமூகத்திற்காக நான் வர முடியாமல் போய்விட்டது என்கின்ற நிலை இல்லை. நீங்களும் அந்த தகுதியோடு பல பேரை ஈர்க்கின்ற ஆற்றலோடு இவருடைய தலைமையை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்கின்ற அளவுக்கு நீங்கள் வலிமை பெற வேண்டும். அப்பொழுது தான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வான். ஒரு பிராமணனும் முஸ்லீமும் உங்களுடைய மாயாவதி தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஏற்றுக்கொள்வார்கள், இடம் இருந்தால் ஏற்றுக்கொள்வார்கள். பிராமணன் ஏற்றுக்கொள்கிறானே, அவனை விட வேறு யார் அதற்கு சான்று வேண்டும்? அதெல்லாம் இங்கே நடக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. இங்கே அரசியலே நடப்பதில்லை, கொள்கை சார்ந்து நடப்பதில்லை, கோட்பாடு சார்ந்து நடப்பதில்லை. எந்த ஊழல் நடந்தாலும் இவர்கள் பேச மாட்டார்கள். தாங்கள் எதற்காக கட்சி தொடங்கினோமோ அதற்கு கேடு வருகின்ற போது கூட இவர்கள் எதிர்த்து பேச மாட்டார்கள். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, எங்களுக்கு 15% நீங்கள் இடஒதுக்கீடு தந்தால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் அதை ஆதரிக்க தயார் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இல்லை, நான் கேட்குறேன், இதை இவர்களை கணக்கெடுப்படுக்க சொல்கிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும், அவர்களுக்கு ஒதுக்கீடு எடப்பாடி கொடுத்தார், எடப்பாடியை விட்டு வந்து விட்டார்கள். கடைசியில் எடப்பாடியை ஒற்றையாக விட்டார்கள். ஆனால் இவருடைய மக்கள் எடப்பாடிக்கு வாக்களித்தார்கள். அதுதான் அதில் உள்ள பெரிய சிறப்பு. வன்னியர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் வடபகுதியில் பார்த்தீர்களானால் பல பகுதிகளிலே அவர் ரொம்ப மோசமாக வாக்கு பெற்றார். இந்த பகுதியிலே இவர்கள் வாக்களித்த காரணத்தினாலே தான் ஓரளவுக்கு எடப்பாடி நிற்க முடிந்தது. ஆகவே இவர் நமக்கு வாக்களித்தார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள், தனக்காக சட்டம் செய்தார் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது நான் என்ன கேட்கிறேன், நீ அவர் நன்மை புரிந்தவரை விட்டு நீ பிஜேபியோடு போய் சேர்ந்தார். ஒழுங்காக அவரோடு இருந்தால் 2 பேரும் நல்ல இடங்களை பெற்றிருக்கலாம். அப்புறம் அவரோடு போய் சேர்ந்த பிறகு அது ஆளுங்கட்சி, நாளைக்கு அந்த இடத்தை பிடிக்கலாம், உள்ளே நுழையலாம் என்று உங்களுக்கு 1000 கருத்து இருக்கா, அதெல்லாம் உங்களுடைய பார்வை. அவருக்கும் நம்ம கணக்கெடுப்பு செய்வதற்கு அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது, மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறது. நிதிஷ்குமார் அவரே கணக்கெடுத்தார். ஆகவே இவர் சொல்வது போல், நம்முடைய ஸ்டாலின் சொல்வது போல் நான் கணக்கெடுத்தால் செல்லாது என்பதெல்லாம் உண்மை இல்லை. இவர் அதற்குள் நுழைவதற்கு பயப்படுகிறார். நிதிஷ்குமார் இதை எடுத்தார், அந்த அடிப்படையிலே இவர் எடுப்பதற்கு ஒப்புக்கொள்ளலாம். மோடி அதை எடுத்ததை வெளிப்படுத்த சொல்லலாம். ஏற்கனவே எடுத்து வைத்திருப்பதெல்லாம் இருக்கிறது இங்கே, அதை மூடி வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லாருக்கும் என்ன அச்சம் இருக்கும் என்றால், இது தேன்கூட்டை கழித்து விடுவது போல் ஏதாவது ஒரு பெரிதாக விளைவுகள் ஏற்பட்டு விடுமோ என்று ஒவ்வொருவருக்கும் அச்சம் இருக்கக்கூடும். எனக்கு தெரியாது அது என்ன என்று எனக்கு புரியவில்லை. ஆனால்
உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ரொம்ப இது ஒரு அரசியல் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. வடநாட்டில் இப்பொழுது ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது. அதாவது பிராமணர்கள் உட்பட மேல் ஜாதியினருக்கு பொருளாதார ரீதியாக 10 விழுக்காடு ஒதுக்கீட்டை மோடி ஏற்படுத்தினார். யாரும் அவர்கள் அதை பேச மாட்டார்கள். நான் ஒருவன் தான் இதை தமிழ்நாட்டு அரசியலிலே பேசுகிறேன். 10% ஒதுக்கீடு மோடி கொடுத்தார். எல்லா மாநிலங்களிலும் அந்த 10% ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்துவிட்டது. தமிழ்நாட்டில் நாங்கள் அதை கொண்டு வர மாட்டோம் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார். அது சரி என்று நானும் சொல்லுகிறேன். நான் சொல்வதற்கு காரணம் வேறு, ஸ்டாலின் சொல்வதற்கு காரணம் வேறு. அவர் சமூக ஒதுக்கீடு என்பது பொருளாதார ஒதுக்கீடாக மாறக்கூடாது, ஆகவே அந்த சமூகங்கள் இந்த ஒதுக்கீட்டுக்குள் வரக்கூடாது என்று அவர் சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், முன்னேறிய சமூகங்களுக்கு பொருளாதார ரீதியில் 10% ஒதுக்கீடு என்றால் அர்ச்சகர் மகன் அடைகின்ற இடத்தை பிள்ளைமாரோ முதலியாரோ அடையவே முடியாது. 10% பிராமணர்களுக்கு தான் போகும் என்று நான் சொல்லுகிறேன். நான் அறிந்து சொல்லுகிறேன். 10% ஒதுக்கீடு, அதில் 3% பிராமணர்கள் 10% இடத்தை இந்த ஒதுக்கீடே இல்லை என்றாலும் வாஷிங்டனில் அக்ரகாரத்தை உண்டாக்க அவர்களால் முடியும். ஒதுக்கீடே இல்லை என்றாலும் அவர்கள் யூதனையும் ஒன்றும் செய்ய முடியாது, பிராமணனையும் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன 10% அக்ரகாரத்தை வாஷிங்டனில் நியூயார்க்கில் உண்டாக்கி விட்டார்கள். அதனாலே உங்களுடைய ஒதுக்கீடு அவர்களுக்கு தேவையில்லை. இருந்தால் இது இரட்டை குதிரையில் சவாரி செய்வது போல, 2 குதிரை பூட்டிய வண்டியில் போவது போல சுகமானது. அவர்கள் 10% அடைந்து விடுவார்கள். மறுபடியும் இந்த ஒரு 10-15 சின்ன ஜாதிகள் இருக்கின்றன, இவையெல்லாம் தெருவில் இருக்க வேண்டியதான். ஆகவே இந்த ஒதுக்கீட்டினால் அவர்கள் பயன்பெற மாட்டார்கள். இது பிராமணர்களுக்கான ஒதுக்கீடு தான் என்று நானும் சொல்லி ஸ்டாலின் நிலைப்பாட்டை நான் ஆதரிக்கிறேன். அது வேறு. ஏன் வடநாட்டிலே இதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள் என்றால், அதிலும் 20% இருக்கிறார்கள். பிராமணர்கள் இங்கே 3% தான். அங்கே 10-18% உத்தரப்பிரதேசத்தில். கங்கை ஓரம்தான் அவர்கள் அதிகம். உத்தரப்பிரதேசத்தில் பிராமணனை தவிர்த்து விட்டு அரசியல் நடத்த முடியாது. ஏனென்றால் கங்கை கரை தானே அவர்களுடைய வாழ்வு முறையே, அதனாலே அவர்களை தவிர்க்க முடியாது. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், தாக்கூர் என்ற ஒரு ஜாதி, அப்புறம் மராட்டா என்ற ஒரு ஜாதி, அப்புறம் பட்டேல் என்ற ஒரு ஜாதி, அப்புறம் ராஜ்புட் என்ற ஒரு ஜாதி, பெரிய எண்ணிக்கை. கேட்டுக்கொள்ளுங்கள், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இவர்களையும் என்னை ஒதுக்கீட்டில் சேர் என்கிறார்கள். இந்த ஜாதி ஒதுக்கீட்டில் எங்களையும் சேர். நாங்கள் ஒன்றும் சிறப்பாக அறிவுடையவர்களாக அரசாங்க உத்தியோகத்தில் இல்லை, சேர் எங்களை என்று சொல்கிறார். தாக்கு பிடிக்க முடியவில்லை அரசாங்கத்தால், காங்கிரஸால் முடியவில்லை, மோடியால் முடியவில்லை. 30% மராட்டியர்களை கொண்டு நீங்கள் இந்த ஒதுக்கீட்டில் சேர்த்து விட்டால் பிறகு ஒதுக்கீட்டு கொள்கை அவுட் ஆகிடும். அதே மாதிரி ஜாட், அதே மாதிரி தாக்கூர், அதே மாதிரி நான் சொன்ன 5-6 ஜாதிகளும் எண்ணிக்கையில் 20% 30% வரை உடையவை. இவர்களை இதில் சேர்த்தால் ஒதுக்கீடு அவுட்டு. இவர்களுக்கு என்ன செய்வது என்று 2 கட்சிகளுக்கும் புரியவில்லை. மோடி என்ன செய்தார்? பொருளாதார ஒதுக்கீடு என்று கொடுத்து இதில் போய் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இப்பொழுது இவர்களுக்கு தெரியாது, ஒரு தாக்கூர் கூட ஒரு பிராமணனையும் தாண்டி வர முடியாது. அங்கேயே கொஞ்சம் காலத்திற்கு பிறகு பார்ப்பார்கள், எல்லா பிராமணர்களும் அந்த ஒதுக்கீட்டில் வந்து விட்டார்கள், தாக்கூர்களும் ஜாட்டுகளும் மற்றவர்களும் பட்டேல்களும் வர முடியவில்லை என்பதை அறிகின்ற போது இந்த கொள்கையை மாற்ற முடியும். ஆனால் இந்த கொள்கையை ராகுல் காந்தி ஆதரிக்கிறார். ஏன் ஆதரிக்கிறார் என்று கேட்க வேண்டியதானே நீ? சமூக ரீதியான ஒதுக்கீட்டுக்குள் பொருளாதார ரீதியான ஒதுக்கீடு எப்படி வந்தது என்று நீ கேட்டாயா? உன்னுடைய கூட்டணியில் உன்னுடைய காரியத்தை நீ நிறுத்தி வைத்திருக்கிறாயே தவிர இந்தியா முழுவதும் பொருளாதார ஒதுக்கீடு நடைமுறைக்கு வந்து விட்டது. இன்னும் மராத்தியனுக்கும் பாட்டீலுக்கும் அது புரியவில்லையே தவிர நாமும் அடையலாம் என்று நினைக்கிறானே தவிர ஒரு காலத்திலும் நீ அவனோடு சேர்ந்து போட்டியிடவே முடியாது. அதனாலே யூதனோடும் பிராமணனோடும் போட்டியிட்டு அந்த இடத்தை அடையவே முடியாது. இது என்னுடைய திண்ணமான கருத்து. அதனாலே இந்த ஒதுக்கீட்டினாலே பயனில்லை. இவர்களுக்கு அது புரிவதில்லை. இதையே பேசி கொண்டிருக்கிறார்கள் 50 ஆண்டுகளாக. பொதுவாக சினிமா துறையிலேருந்து யார் வந்தாலும் நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சிவாஜி தோற்று போலையா, ஆமாம், சிவாஜி ஜெயிக்கலை அப்படின்ற உதாரணத்தை எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அதே காலகட்டத்தில் ஒரு பக்கம் எம்ஜிஆர், இன்னொரு பக்கம் விஜயகாந்த் அப்படின்னு 2 பேர் இதே அரசியலில் ஜெயிக்க தானே ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் உங்கள் பார்வையில் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, வராமல் இருக்க மாட்டார்கள். பெரிய கூட்டம் ஒன்றுமில்லாமல் நான் உங்களோடு பேசி உங்களை என் பக்கம் ஈர்த்து உங்களை என் பக்கம் சேர்க்க வேண்டும். இப்படி நான் ஒவ்வொரு உரையாக தமிழ்நாடு முழுவதும் சேர்ப்பதற்கு ஆயுள் போய்விடும். அதுக்கு ஒரு பெரிய கருத்து வைக்க வேண்டும், நாம் அப்புறம் சிறைக்கு போக வேண்டும், என்னமோ செய்ய வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் ரசிகர்கள் நமக்கு பின்னாலே 2 லட்சம் பேர் இந்த மாநாட்டில் விஜய்க்கு திரண்டது போல் திரண்டுகிறார்கள் என்றால் அது நல்லது தானே. இப்பொழுது நான் சொல்கிறேன், ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்தால் அவர்களுக்கு கருத்தேற்றம் செய்ய வேண்டும். எம்ஜிஆர் அதை செய்தார். கருணாநிதி ஒரு தமிழ் மாநாடு நடத்தினால் அதைவிட பெரிய மாநாடு மதுரையில் நடத்துவார்.
கருணாநிதி தயங்கி கொண்டு 50,000 ரூபாய் கொடுப்பார். பிரபாகரனை கூப்பிட்டு தன்னுடைய சொந்த பணம் 3 கோடியை கொடுப்பார் எம்ஜிஆர். கடைசி வரையிலும் எம்ஜிஆர் இருந்திருந்தால் பிரபாகரனை கைவிட்டிருக்கவே மாட்டார். உண்மைதான். கருணாநிதி கைவிட்டாரே. கருணாநிதியால் தானே அழிந்தது, அந்த ஈழமே அழிந்தது. இவர் கீழே ஆட்சியில் இருந்தால் மேலே இவருடைய மந்திரிகள் இருந்தார்கள். காங்கிரஸ் படையெடுப்பு சிங்களவர்களுக்கு உதவ நினைத்தது. இவர்கள் பதவிதான் முக்கியம் என்று இருந்தார்கள். நான் சொல்கிறேன், கருணாநிதியுடைய அரசியல் வாழ்விலேயே பெரிய கரை என்பது ஈழத்தமிழர்கள் அழிவதற்கு காரணமான தமிழ் துரோகம் தான். எம்ஜிஆர் செய்ய மாட்டார். கடைசி வரையிலும் அவர் உயிரோடு இருந்தவர்களும் அவர்களுக்கு சார்பாகத்தான் இருந்தார். அவருக்கு மட்டும்தான் சிலை வைத்திருக்கிறார்கள் இங்கே. ஆகவே என்னுடைய கருத்து, தமிழ் மொழி தமிழ் இனம் என்பதில் அவரை மலையாளி என்று சொல்லி பார்த்தார்கள். கருணாநிதி சொன்னார், தமிழ்நாட்டில் 2 கேரளாக்கள் இருக்கின்றன என்றார். 2 கேரளா, இந்தியாவில் 2 கேரளா இருக்கிறது. ஒரு கேரளா அதுவான், ஒரு கேரளா இவரான். ஒன்றும் நடக்கவில்லை. தமிழ் மக்கள் இன்றைக்கும் கொண்டாடுகிறார். ஒரு மனிதன் யாராக இருக்கிறான் என்பதுதான். ராபின் ஹுட்டை போல நன்மை செய்வோனாக இருந்தால் மக்கள் கொண்டாடிட்டு போகிறார். நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டை நம்முடைய சிங்கப்பூர் பிரதம மந்திரியாக இருந்து போனார் லீ குவான். அவர் ஒரு 10 ஆண்டுகள் ஆண்டு விட்டு நம்முடைய ஆளிடம் கொடுத்து விட்டு போகணும். நாடு மாறிவிடும். அவர் ஆள வேண்டும். ஒரு நாட்டை சொர்க்கமாக ஆக்கி விட்டாரே. எங்கேயாவது ஒரு மனிதன் தான் இறந்த அன்று விடுமுறை விடக்கூடாது என்று சொல்வானா? 30 ஆண்டுகளில் சிங்கப்பூரை சொர்க்கமாக ஆக்கிய மனிதர். சீனன், மலாய்க்காரன், தமிழன் என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் தமிழன் ஜனாதிபதியாக அங்குதான் முடியும், வேற எங்கும் முடியாது. தான் செத்த அன்று விடுமுறை விட வேண்டாம், தனக்கு சிலை எங்கும் வைக்க வேண்டாம், தன்னுடைய நாளை கொண்டாட வேண்டாம், எதுவுமே செய்யாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போகிறான் அந்த மனிதன் என்று சொன்னால் அவன் எவ்வளவு சிறந்தவன். அவன் மாதிரி ஒரு ஆள் இந்த தமிழ்நாட்டை நீ விலகு, ஒரு 10 ஆண்டுகளுக்கு நான் ஆண்டு எல்லாம் வழிகாட்டி விட்டு போகிறேன், பிறகு நீ சுரண்டலாம் என்று சொன்னால் இந்த நாடு 10 ஆண்டுகளில் சொர்க்கமாக மாறிவிடும். அவன் சும்மா தமிழை ஆட வேண்டும், அவன் பார்த்து கொண்டிருக்கும். இதெல்லாம் ஒரு பேச்சு இந்த சீமானுக்கு. நான் கொள்ளையடிக்கிறேன் என்றால் நான் தமிழன், நான் கொள்ளையடிக்கிறேன். தமிழனை சுரண்டுவதற்கு தமிழனுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு. தமிழனை மேம்படுத்த சீனனுக்கு கூட உரிமை இல்லை, லீ குவானுக்கு கூட. நான் பார்த்த ஆட்சியிலேயே, அரசியல்வாதியிலேயே தலைவர்களில் என்னை எப்படி காந்தி கவர்ந்தாரோ அதுபோல் லீ குவான் தான் என்னை கவர்ந்த ஒரே அரசியல் தலைவர். இப்போ உங்களுடைய பார்வையில் மற்ற நடிகர்கள் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? என்னங்க, ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு என்டிஆர் தெலுங்கு மானம் என்பது கருத்தை வைத்தார், அவ்வளோதான். காங்கிரஸ் காணாமல் போய்விட்டது. எம்ஜிஆர் சொன்னார், என்னடா ஒரு 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 முழு பீடி வாங்குவதற்கு காசு இல்லாமல் கீழே கிடந்த பீடியை எடுத்து அந்த அரை பீடியில் 2 சுண்டி விட்டு தூக்கி போட்டு விட்டு போனவனெல்லாம் 3 மாடி கட்டிடம் எப்படிடா கட்டினீர்கள் என்று கேட்டார். மக்களிட சிவ்வென்று படித்தது. என்னுடைய வீட்டில் 50க்கும் 100க்கும் வெளியே காத்து கொண்டிருப்பீர்களே, உங்களுக்கு எப்படி இவ்வளவு பெரிய வசதி வந்தது? பாண்டியா காரிலே போகின்ற வசதி உனக்கு எப்படி வந்தது என்று கேட்டார். சிவ்வென்று பிடித்தது. முதல் 2.5 ஆண்டு காலம் எம்ஜிஆர் நடத்திய ஆட்சியை தொடர்ந்து நடத்தியிருந்தால் தமிழ்நாட்டுடைய தலைவிதி மாறிடும். அதை அவர் அனுமதிக்கலையே, அனுமதிக்கவே இல்லை. மிகச்சிறந்த ஊழலற்ற ஆட்சியை அவர் நடத்தினார். அதுக்காக தோற்றவுடன் அவருடைய கட்சியை கலைத்தார்கள், ஆட்சியை கலைத்தார்கள். தோற்றவுடன் இதனால் தான் தோற்று விட்டோம். அதில் தான் அவர் இந்த காந்திக்கு உள்ள பிடிமானம் இல்லாமல் நடந்து கொண்டது எம்ஜிஆர். அதில் தான், மற்ற எதுலேயும் குறையே கிடையாது. அதனுடைய விளைவாக பிறகு அவ்வளோதான், கள்ளுக்கடையும் திறக்க ஒப்புக்கொண்டார். இது இன்னும் சின்ன தப்புகளெல்லாம் அவர் செஞ்சிருந்தாலும் கூட இதையும் மீறி ஒரு நல்ல ஆட்சியைத்தான் தந்தார். அவர் மட்டும் இந்த உயர்கல்வியை தனியாரிடம் கொடுத்துருக்காவிட்டால், இன்ஜினியரிங், மெடிக்கல் எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுத்துருக்காவிட்டால் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வருகிற இவ்வளவு பணம் இங்கே சேராது. எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறான், துபாயில் இருக்கிறான், பிரான்ஸில் இருக்கிறான், ஜெர்மனியில் இருக்கிறான், உலகம் பூராவும் நம்முடைய ஆட்கள் இருக்கிறார்கள். நமக்கு பனியன் விற்று வருகிற காசை விட திருப்பூர்லேருந்து பனியன் இவன் போய் அங்கிருந்து அனுப்புகிற பணம் தான் அதிகம். அரசாங்க கடனையே பாதி தீர்த்து விடலாமே இந்த அந்நிய செலாவணியிலே. இதற்கு யார் காரணம்? எம்ஜிஆர் தான். இந்த உயர்கல்வி இன்றைக்கு நாடு வளர்ச்சியாக இருக்கிறது. அவன் இங்கே தொழில் செய்ய வருகிறான், இவன் வருவேன், எல்லாம் படிச்சிருக்கான்ல, இங்கே தமிழன் படித்தவனாக இருக்கிறான், அமைதியான நாடாக இருக்கிறது, துறைமுகம் இருக்கிறது, மின்னூர்தி நிலையம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழன் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறான். அரசாங்கம் காலை கழிக்கு குடிக்க தயாராக இருக்கிறது. 4வது பெரிய காரணம். ஒரு மானமும் இல்லாமல் கொரியாக்காரன் இருந்தாலும் சரி, வந்தாலும் சரி, சங்கராச்சாரியார் காலை பாத பூஜை செய்வது போல பாத பூஜை செய்தால். ஆகவே இந்த 4 காரணங்களில் ஒரு காரணம் நீங்கள், 3 காரணம் வெளியே உள்ள காரணம். இது எம்ஜிஆர் உயர்கல்வி இங்கே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்ததால் இவ்வளவு பெரிய ஸ்கில் கிடைத்தது. எம்ஜிஆர் சுபாவத்திலேயே பெரிய வள்ளல். 1, யாருடைய தளத்திலும் பங்கு கொள்ளக்கூடியவர். அதனாலே பொது வாழ்க்கைக்கு அது ஒரு அரும்பெரும் குணம்.
இன்னொருடைய துயரத்தில் பங்கு கொள்வது போல் வந்தவுடன் அவருக்கு இந்த சத்துணவை போட வேண்டும் என்று தோன்றுகிறது. காசு இருக்கிறதில்ல, அது பற்றி தான் பேசாது போடும். அந்த மாதிரி சில அடிப்படையான குணாம்சங்கள் எம்ஜிஆரிடம் இருந்தன. அவரும் ஒரு பெரிய படித்தவர்கள்லாம் இல்லை, இருந்தாலும் அவர்களை வைத்து என்ன வேலை வாங்க வேண்டும் என்று அவருக்கு ஓரளவு தெரிந்திருந்தது. இதெல்லாம் இவர்கள் அந்த அரும்பெரும் குணங்களெல்லாம் அது வேறு, அந்த பிறப்பே வேறு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்சியை உடைத்து கொண்டு கருணாநிதியையும் அன்பழகனையும் தவிர மிச்சம் எல்லாரையும் முடித்து கொண்டு வந்து விட்டாரோ. அவருக்கு எவ்வளோ கெட்டிக்காரன் என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன். மதுரை முத்து சேலையை அனுப்புகிறார், மதுரை முத்துவையும் தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறார். எனக்கு எதிரி ஒரே ஒரு ஆள் தான், கருணாநிதியை தவிர மற்றவர்களெல்லாம் வாருங்கள், எனக்கு சேலை அனுப்பினால் என்ன, என்னை கேவலப்படுத்தி இருந்தால் என்ன, பிறகு இவரே வந்து அப்புறம் புரட்சி தலைவர் என்று சொல்லுவார். அந்த கெட்டிக்காரத்தனம் இல்லையா, பெரிய டாக்டிக்ஸ் அது. எதிரியை ஒருவனாக மட்டும் வைத்துக்கொள்வது, அதை எம்ஜிஆர் ரொம்ப தெளிவாக செய்தார். அன்பழகனையும் கூட்டு பார்த்தார், இல்லை எனக்கு இது ரொம்ப சௌகரியமாக இருக்குது, சரி இருந்துக்க, அவ்வளவு பேரும் வந்து விட்டார்கள். திமுகவில் இருக்கிற அவ்வளவு பேரும் எம்ஜிஆரோடு தான் இருந்தார்கள். இந்த கூர்மையெல்லாம் அவருக்கு இருந்தது. இயற்கை அறிவு என்று சொல்வார்கள். திருவள்ளுவர் கூட அது இயற்கை அறிவு, இயற்கையாகவே வந்த அறிவு, நம் செயற்கையாக கற்று வந்த அறிவு இல்லை, இயற்கையாக வந்த அறிவு. ஆகவே எம்ஜிஆரோடு ஒப்பிடக்கூடிய நிலைமையில் இவர்கள் இல்லை. இந்த ஜாதி வாரி எல்லா ஜாதிக்கும் அவரும் இடம் கொடுப்பார். அவர் ஜாதி இல்லை, நம்முடைய மக்கள், நம்ம நாட்டுக்காரன் இல்லாத வேண்டாம், நம்மளை சமமாக ஆழ்வேன் என்று நினைத்தார்களோ என்று நான் நினைப்பேன். எல்லாரையும் அவருக்கு யார் வேண்டியவங்க, யார் சொந்த ஜாதி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அத்தகைய நிலை தமிழ்நாட்டில் இருந்தது. ஆகவே இவர்கள் அந்த இடத்துக்கு போக வேண்டுமென்றால் முனைப்பு இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் 2026 தேர்தலில் நிச்சயமாக விஜய் அதிமுக சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. சாத்தியம் இல்லை, அது நல்லது தான் நான் சொல்லுவேன். அது அசுரத்தனமாக இருக்கிற அந்த கூட்டணியை வீழ்த்தி விடுவதற்கு ரொம்ப எளிய வழி. அதனால் இதுதான் விஜய்க்கு நல்லது. விஜய் இப்பொழுது பெரிய அரசியல் ஊன்றி நின்று தனியாக முதலமைச்சராக வருகிறேன் என்று சொல்லி காணாமல் போவதை விட, அந்த ஆந்திராவில் கல்யாண் மாதிரி சந்திரபாபு நாயுடுவோடு சேர்ந்து திமுக இப்பொழுதே காலி. விஜய் கட்சியில் நீங்கள் இணைவர்கள் கூட ஒரு எதிர்பார்ப்பு இல்லை இருக்கு. நம்ம அவரோட ரொம்ப நட்பு. நான் ஒரு முறை சொன்னேன், கொட்டுவதென்று முடிவு கொண்டு விட்டால் நங்கன்று கொட்டுங்கள், மெத்தை விதித்து எது கொட்டுகிறீர்கள்.